அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரிவர் கிளீனிங். அது வந்து நம்ம ஒரு ரிவர்லேயோ ஒரு குளத்துலையோ இல்லை ஒரு கடல்லையோ இந்த மிஷினை நம்ம வச்சோம் அப்படின்னா குப்பைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா என்ன பண்ணும், கலெக்ட் ஆகி மேலே வந்து எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகிக்கும். இது மூலமாக நம்ம பண்ணும்போது நம்ம வந்து நீர்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீர் மாசுபாடை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா தடுக்க முடியும். இது வந்து 3D ஹோலோகிராம், 3D வீடியோஸ் எல்லாமே இதில் நம்ம கீழே மொபைல் மூலமாக யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3D ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதில் நமக்கு தெரியும். மூணாவது வந்து சேட்டலைட் ஒர்க்கிங். இந்த சேட்டலைட் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ நம்ம சேட்டலைட் மூலமாக நம்ம கேட்குறது செயல்கள் எல்லாமே கேட்கும். இப்போ பூமிக்கு ஒரு துணைக்கோள்கள்னால் நிலவுன்னு சொல்லுவோம். இதே போல் மேலே ஒவ்வொரு கோள்களுக்குமே என்ன பண்ணால் ஒவ்வொரு துணைக்கோள்கள் இருக்கும். அது இல்லாமல் நம்ம மனிதர்கள் மூலமாக என்ன பண்ணுறோன்னா ஒரு செயற்கைக்கோளை ரெடி பண்ணி நம்ம வானத்தில் விட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட பூமியோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு பேர் தான் செயற்கைக்கோள்னு சொல்லுவோம். இந்த செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா இது ஒவ்வொரு பக்கமாக என்ன பண்ணும், இப்படியே சுற்றும். அப்போ இந்த செயற்கைக்கோள் சுற்றும் போது பூமியும் சுற்றணும். பூமி சுற்றிக்கிட்டே இருக்கும், இந்த செயற்கைக்கோளும் சுற்றும். அப்போ எப்படி அதோட தகவல்களை பெறும் அப்படின்னா இந்த செயற்கைக்கோளோட இங்கே இருக்கிற இந்த ஆண்டனா மூலமாக இந்த பூமியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 இடத்துல சம அளவில் ஆண்டனா செட் பண்ணி கீழே என்ன பண்ணுறோம், ஒரு டிஷ் மாதிரி இருக்கும். அந்த டிஷ் மூலமாக சேட்டலைட்லேருந்து அந்த பூமியில் உள்ள டிஷ்ஷுக்கு என்ன பண்ணும், தகவல்கள் போகும். அங்கேருந்து என்ன பண்ணும், தகவல்கள் இங்கே மேலே வரும். அப்போ நம்ம அனுப்புகிற தகவல்கள் சேட்டலைட்டுக்கு போய் அங்கேருந்து படம் எடுத்தோ அது என்ன பண்ணால் கம்ப்யூட்டர்ஸ் புரிகிற மாதிரி 0s 1 கன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். இது மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட செயற்கைக்கோள்கள் என்ன பண்ணுதுன்னா செயல்படுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த செயற்கைக்கோள் மூலமாக என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வகைகள் இதில் சேட்டலைட்லேயுமே இருக்குது. நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம், நம்ம தொலைத்தொடர்புகள். இப்போ நம்ம பேசுகிறது, நம்ம ஃபோன் பேசுகிறது, வீடியோஸ் பார்க்குறது, இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த சேட்டலைட் மூலமாக நமக்கு கிடைக்கும். இன்னொரு வகை என்ன அப்படின்னா நம்ம கடலில் போகிறதா இருக்கலாம், விமானத்தில் போகிறதா இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபோன் ஜிபிஆர்எஸ் யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் மேப் போட்டு போகிறோம் இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ணலாம்னா அந்த சேட்டலைட் மூலமாக நமக்கு எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா வானத்தில் என்னென்னலாம் தகவல்கள் இருக்குது, பூமியை தாண்டி மேலே உள்ள கோள்களில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அதை பெறுறதுக்காண்டி ஒரு வகை சேட்டலைட் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா பூமிக்கு கீழே நம்ம என்னென்ன வகையானலாம் இருக்குது, ஓகேவா, நம்ம வானிலையை தெரிவிக்கிறதுக்கு இப்படி ஒவ்வொரு வகையான சேட்டலைட்ஸுக்கு இருக்குது. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம் அப்படின்னா அது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த சேட்டலைட் மூலமாக தான் என்ன பண்ணுது வருது. இப்போ நம்ம கீழேருந்து பார்க்குறத விட உயரத்துலேருந்து பார்க்கும்போது அதிகப்படியான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம கீழேருந்து பார்க்கும்போது ஒரு 10 இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உயரமாக இருக்கும்போது அதிகமாக நமக்கு தெரியும். அதே போல் இந்த சேட்டலைட்டோட உயரம் அதிகரிக்க பூமியில் இருக்கிற அந்த ஆண்டனாவும் என்ன பண்ணோம்னா அதோட சைஸும் அதிகமாகும். அது மூலமாக தான் கவர் பண்ணி நமக்கு சேட்டலைட் மூலமாக நம்ம பூமியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. நம்ம பார்க்குற டிவியிலேருந்து பேசுகிற மொபைல் ஃபோனில் இருந்து எல்லாமே என்னது அப்படின்னா இந்த சேட்டலைட் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. நன்றி.